அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் பெண்கள் ஜமாத்தோடு இணைந்து தொழும் முறை எவ்வாறு என்பதனை கவனிப்போம். அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகையில் மட்டுமே பெண்களுக்கு ஜமாத்தோடு இணைந்து தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எனவே அதிகமான பெண்கள் அதன் ஒழுங்குகள் தெரியாமல் சிரமப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது. எனவே அது தொடர்பான ஒரு சிறு விளக்கத்தை தரலாம் என நினைக்கின்றேன். அதாவது, நாங்கள் தொழுவதற்காக பள்ளியை சென்று அடைந்ததும் தஹியத்துல் மஸ்ஜித் எனும் 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும். அது இமாம் தராவீஹ் தொழுகையை ஆரம்பித்தில்லாவிட்டால் மட்டுமே தொழ வேண்டும். சில சமயம் தாமதித்து பள்ளியை நாங்கள் சென்றடைய நேரிட்டால், இமாம் தொழுகையை நடாத்தி கொண்டிருந்தால் நாங்கள் உடனே நியத்து வைத்து தக்பீர் கட்டிவிட்டு இமாம் எந்த நிலையில் இருக்கின்றாரோ அந்த நிலையில் நாங்கள் இணைந்து தொடர்ந்து இமாமை பின்பற்றி சலாம் கொடுக்க வேண்டும். அந்த நேரம் நாங்கள் தக்பீர் கட்டிவிட்டு சூரத்துல் ஃபாத்தியா அடுத்த சூறாக்கள் ஓதுவதில்லை. நாங்கள் இமாமுடன் எந்த இடத்தில் இணைந்து கொள்கின்றோமோ, அதாவது ருக்குவில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்னும் நிலையை அடைய முன்னர் இமாமுடன் இணைந்திருந்தால் எமது தொழுகை பூர்ணம் அடையும். அல்லாமல் ருக்கு அல்லாத வேறு ஏதாவது ஒரு நிலையில் நாங்கள் இணைந்திருந்தால் தொடர்ந்து இமாமை பின்தொடர வேண்டும். இமாம் சலாம் கொடுத்ததும் நாங்கள் சலாம் கொடுக்காமல் எழுந்து நின்று எமது அடுத்த ரக்காத்தை தொழுது சலாம் கொடுத்து பூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அல்லாமல் பதிலாக சிலர் இவ்வாறு செய்கின்றனர். இதிலிருந்து முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது, தாமதித்து பள்ளியை சென்றடைய நேரிட்டால் இமாம் தொழுகையை நடாத்தி கொண்டிருப்பார். அவர் ஏதோ ஒரு நிலையில் இருப்பார், ருக்கு அல்லது சுஜூத் அல்லது நடு இருப்பில் இருப்பார். வந்தவர், அதாவது தொழுபவர் மாமூன் என்ன செய்வார், தக்பீர் கட்டிவிட்டு சூரத்துல் ஃபாத்தியா அடுத்த சூறாவை ஓதி அவசரமாக அடுத்த கட்டங்களை நகர்த்தி இமாமை துரத்தி பிடித்து அவர்களுடன் இணைந்து சலாம் கொடுத்து தொழுகையை முடித்துக் கொள்கின்றனர். இது ஒரு பிழையான முறையாகும். இன்னும் சிலர் என்ன செய்கின்றனர் என்றால், நியத்து வைத்து தக்பீர் கட்டிவிட்டு சூரத்துல் ஃபாத்தியா அடுத்த சூறாவை ஓதி அமைதியாக தொழுகின்றார். இமாம் அந்த நேரம் அடுத்தடுத்த கட்டங்களை அடைந்து தொழுகையை நிறைவேற்றும் தருணத்தில் சலாம் கொடுத்து முடிக்கின்றார். மாமூன் தொழுபவர் தொடர்ந்து தொழுது கொண்டு தாமதித்து அமைதியாக தொழுகையை முடித்து சலாம் கொடுக்கின்றார். இந்த 2 முறைகளும் பிழையான முறைகளாகவும் இதிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் கட்டாயமாக பள்ளி நிர்வாகிகளிடம், அதாவது தராவீஹ் தொழும் காலத்தில் இமாம் அவர்களிடம் சொல்லி பெண்களுக்கான இது தொடர்பான ஒரு அறிமுகத்தை, ஒரு விளக்கத்தை, தொழுகை ஆரம்பித்தலும் தொழுகை முடித்த பின்னரும் தாமதித்து வந்தால் இவ்வாறு தான் இடையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அடுத்தடுத்த வீடியோக்கள் அது சம்பந்தமாக கூற நினைத்திருக்கின்றேன். இவற்றை சொல்லிவிட்டு அவர்களுக்கு தொழுகை நடத்துவது மிகவும் சிறந்தது என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.